பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகான ஒரு முயல் ஓடி இருக்கு. உடனே அந்த முயலை பிடிக்க நினைச்ச இளைஞர் முயலை பின்தொடர்ந்து ஓடும்போது அந்த முயல் ஒரு பொந்துக்குள்ள ஓடி இருக்கு. அடுத்த நொடியே இளைஞர் வயல் வேலை பாக்குறதுக்காக கையில வச்சிருந்த வேல்கம்ப வச்சு பொந்துக்குள்ள குத்தி இருக்காங்க. அந்த நேரத்துல வேல்கம்பு ஒரு கல்லுல இடிச்ச மாதிரி பயங்கரமான சத்தம் கேட்டதுனால அந்த இடத்துல குழி தோண்டி பார்க்கும்போது ஒரு தங்க அம்மன் சிலையும் சூலாயுதமும் கிடைச்சதாக சொல்றாங்க. உடனே தந்திரமா யோசிச்ச இளைஞர் சூலாயுதத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு அம்மன் சிலை மட்டும் தான் கிடைச்சிச்சுன்னு ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லி சிலையை கொடுத்துட்டாங்களாம். அன்னைக்கு இருந்து அந்த சிலையை குல தெய்வமா ஏத்துக்கிட்ட மக்கள் அந்த அம்மனுக்கு பெரிய நாயகின்னு பேர் வச்சு கோவில் கட்டி வழிபட்டு இருக்காங்க. அன்னைக்கு இரவு கிழக்கு நோக்கி இருந்த அம்மன் சிலை தெற்குல இருந்த ஊரை நோக்கி இருந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு குறிப்பாத்த மக்கள் சூலாயுதத்தை எடுத்து இளைஞர் ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்கன்ற விஷயத்தையும் அம்மன் அந்த ஊர்ல இருக்க ஆசைப்படுறாங்கன்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டதாகவும் காலப்போக்குல கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க. இந்த கோவிலோட பேரு வயனாச்சி பெரிய நாயகி கோவில். சிவகங்கை வேலன்குடியில இந்த கோவில் இருக்கு.